أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கருணை அவனுடைய கிருபையை கொண்டு புனிதமிக்க ஹஜ்ஜு பெருநாள் ஹஜ்ஜுடைய மாசம் முதல் நாள் பிறை அன்னைக்கு இருந்து நம்முடைய அமல்களை அல்லாஹுடைய வேதத்தோடு அவனுடைய வார்த்தைகளோடு அவனுடைய நேசத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். இந்த பாக்கியத்தை தந்த ரஹ்மானே உனக்கே எல்லா புகழும். இன்னைக்கு அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அப்படிங்கிற இந்த தலைப்புல முதல் முறையா நம்ம பார்க்க போற வசனம் சுப்ஹானல்லாஹ், சூரத்துல் ஆல இம்ரான்ல 134வது வசனம். ஆனா 130 இருந்து 136 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வசனங்கள். இந்த 7 வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய விஷயத்த சொல்லி நான் நேசிக்கிறேங்கிறான். இந்த நேசம், இந்த நேசத்துக்குரிய ஒரு மனிதர்களா சமுதாயமா நாம இருக்கிறோமாங்கிறத நம்ம நோட் பண்ணி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல ஓதி இந்த வசனங்களை கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تأكلوا الربا أضعافا مضاعفة واتقوا الله لعلكم تفلحون. واتقوا النار التي أعدت للكافرين وأطيعوا الله والرسول لعلكم ترحمون. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها ونعم أجر العاملين. صدق الله العظيم. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த 7 வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? நாம பார்க்க வேண்டிய மெயினான வசனம் 134. அதுலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இப்படிப்பட்ட மனுஷரை நான் நேசிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள வசனங்களோட இணைச்சு சேர்த்து பார்க்கும்போதுதான் நமக்கு ஒரு கூர்மையா அழகா அந்த சம்பவங்கள் நமக்கு பொருத்தமா அழகா வரும். இறை நம்பிக்கை கொண்டோரே, பன்மடங்காக பல்கி பெருகும் வட்டியை நீங்கள் உண்ணாதீர்கள். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். முதல் வசனம். 2வது வசனம், ஏக இறை மறுப்பாளர்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ள நரகத்தை நீங்கள் அஞ்சுங்கள். உங்களுக்கு இல்ல, இறைவனை நிராகரிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தயார் செய்யப்பட்ட அந்த நரகத்தை நீங்க அஞ்சிக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி அல்லாஹுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள், அதன் மூலம் நீங்கள் அருள் செய்யப்படலாம். 3வது வசனம். 4வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கும் பாவ மன்னிப்பிற்கும் சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அதன் அகலம்
வானங்கள் மற்றும் பூமியின் அகலமாகும். இது இந்த சொர்க்கம் இருக்குல்ல, அது இரையச்சம் உடையோருக்காக தயாரித்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த இரையச்சம் உடையவர்கள், இந்த சுவர்க்கத்திற்கு உரிய மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? அதுதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தீம், கரு, இந்த வசனம் தான். அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் தானம் செய்வார்கள், கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்களின் தவறுகளை மன்னிப்பார்கள். இவ்விதம் நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கின்றான். அடுத்த வசனம், அவர்கள் மானக்கேடான ஒன்றை செய்து விட்டாலோ அல்லது தமக்கு தாமே அநியாயம் இழுத்தி கொண்டாலோ உடனே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தன் பாவங்களுக்காக மன்னிப்பு கோருவார்கள். ஏனெனில் அல்லாஹ்வை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிப்பார்? அவர்கள் தாம் செய்த பாவ செயல்களின் தெரிந்து கொண்டே பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். இறை நம்பிக்கையாளர்களை, இரையற்றும் உள்ள மக்களை, அந்த சொர்க்கத்துக்கு தயாரான மக்களை அல்லாஹு தாலா வாக்குறுதி கொடுத்து எவ்வளவு அழகா அவங்கள சொல்றான் பாருங்க. இப்படிப்பட்ட மக்களுக்குரிய அந்த அவர்களுக்குரிய பிரதிபலனானது அவர்களுடைய இறைவனிலிருந்து கிடைக்கும் பாவம் மன்னிப்பும் சொர்க்க சோலைகளும் ஆகும். அவற்றுக்கிடையே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக செயலாற்றியோரை, அதாவது நிரந்தரமாக இருப்பார்கள். நற்செயலாற்றியோரின் பிரதிபலன் நல்லதாகும். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு அற்புதமான 7 வசனம். ஒவ்வொரு ரமலான்லயும் இத நம்ம படிக்கிறோம், ஓதுறோம். டெய்லி நம்ம ஓதுறோம், படிக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம ஓரளவுக்கு ஏஜ்ல இருக்கோம். இவ்வளவு காலமாவும் நம்ம ஓதிக்கிட்டு படிச்சுக்கிட்டு தானே வர்றோம். அல்லாஹ் அக்பர். வாங்க பார்க்கலாம். முதலாவது வசனம் 130ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கை கொண்டோரே, முஃமின்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து, முத்தகீன்களை பார்த்து, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், லா தாக்குலு, நீங்க சாப்பிடாதீங்க. எதை சாப்பிடாதீங்க? பெருகி வரக்கூடிய அந்த ரிபா வரக்கூடிய அந்த வட்டிய, பன்மடங்கா பெருகக்கூடிய வட்டிய வாங்கும் வழக்கம் அறியாமை கால மக்களிடத்துல இருந்துச்சு. அதுல ஒருத்தர் கொடுத்த கடனுக்காக தவண நாள் வந்துருச்சுண்டா, கடன் கொடுத்தார்ல அவர் கடன்காரன்ட்ட போய் சொல்லுவாரு, வாங்கிய கடனை இப்ப நீ திருப்பித்தா, திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாரு. கொடுக்க முடியலையா, அப்பண்டா அதுக்குரிய வட்டிய கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கடன்காரன் தொகையை கொடுக்காட்டியும் சரி, அங்க என்ன செய்யணும், அதுக்காக கால அவகாசம் மேற்கொண்டு எடுத்துக்கொண்டதுனால அதுக்குரிய வட்டி தொகையை கொடுக்கணும். இப்படியே கொடுத்துக்கிட்டு வரையில அந்த அளவை, அந்த நாளை விட தாண்டி போகையில அந்த வட்டி குட்டியா இன்னொரு பங்கு கூடும். இப்படி ஒரு ஆண்டு முடியல தொகை கூடிக்கிட்டே போகும். சில நேரத்துல கொடுத்த தொகை சொற்பமா இருக்கும், ஆனா கூட கொடுக்க வேண்டியது, வட்டி கொடுக்க வேண்டியது பல்கி பெருகி பன்மடங்கு ஆயிரும். இதத்தான் இங்கு தடை செய்ய இறைவன் நாடி அதை அஞ்சி நடங்க. வட்டி வாங்காதீங்க, வட்டி கொடுக்காதீங்க, அதை சாப்பிடாதீங்கன்னு தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுறான். இது மூலம் அவங்க இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதை எடுத்து சொல்றான். எதுல? 130வது வசனத்துல. 131, 32ல பாருங்களேன். அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த வட்டிக்கு கொடுத்து வாங்குறாங்கல்ல, அவங்க அல்லாஹ்வுடைய வசனத்தை நிராகரிக்கக்கூடியவர்களா இருக்காங்க. இப்படி நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு நரகத்தை எச்சரிக்கக்கூடிய வகையில அல்லாஹ் தஆலா சொல்றான், இறை மறுப்பாளர்களுக்கு தயார் செய்யப்பட்டுள்ள அந்த நரகத்தை இறை நம்பிக்கையாளர்களே நீங்க அஞ்சிக்குங்க. அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க. நீங்க மனம் போனபடி வாழாதீங்க. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி வழிகாட்டி இருக்கானோ அதை வாழ்ந்து காட்டினாங்கல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அவங்களுக்கு கட்டுப்பட்டு அதில் நீங்க வாழ்ந்தீங்கன்னா அதன் மூலம் நீங்க அருள் செய்யப்படலாம். இது அல்லாஹ்வே டைரக்டா வந்து சொல்றான் நமக்கு. அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க நல்ல செயல் செஞ்சு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல செயல்கள் புரியறதுக்கும் வழிபாடுகள் செய்யறதுக்கும் விரைந்து வாங்கன்னு அல்லாஹ்வே தூண்டுறான். வேற யாரும் இல்ல. பாருங்களேன், இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் டைரக்டா ரொம்ப நம்ம கிட்ட பேசுறான். உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கும் பாவ மன்னிப்புக்கும் சொர்க்கத்துக்கும் நீங்க விரைந்து வாங்க. அந்த சொர்க்கம் இருக்குல்ல, அவன் கொடுக்கக்கூடிய அந்த அழகான இருப்பிடம் இருக்குல்ல, அதோடைய அகலம்
வானங்கள், அல்லாஹ் தஆலா சொல்றான், வானம் சொல்லல, வானங்கள் பூமியோட அகலம் இருக்குல்ல அது மாதிரி. இது யாருக்கு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான் தெரியுமா? இறையச்ச முடியவருக்காக தயாரிச்சு வச்சிருக்கான். இத 131, 132, 133 இந்த 3 வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நிராகரிப்பாளர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்க அந்த நரகத்தை பயந்துக்கோங்க, அது ரொம்ப மோசமானது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்க கட்டுப்பட்டு வாழுங்க. நீங்க நல்ல செயல் செஞ்சீங்கன்னா, நீங்க அந்த நல்ல செயல் செய்யறதுக்கு விரைந்து வாங்க. உங்ககிட்ட அல்லாஹ் இடத்துல உங்களுக்காக மன்னிப்பும் சொர்க்கமும் இருக்கு. அந்த சொர்க்கம் எவ்வளவு பெருசு இருக்கும்? நம்ம ரூம் 10க்கு 10 கட்டி இருக்கோமே, மாஸ்டர் ரூம் 15க்கு பண்றோமே, 30 எல்லாம் போட்டோம்னா அது ஹால் இல்லையா? அப்ப அந்த மாதிரியா இருக்கும். எப்படி நமக்கு ஒரு வரையறை, நம்ம ஒரு இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், வானங்கள் பூமியோட மாதிரி ஒரு அகலமா இருக்கும். அவ்வளோ பெரிய சொர்க்கத்தை நான் உங்களுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க வாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இறை மறுப்பாளர்களுக்கு தயார் பண்ணி வச்சிருக்க அந்த நரகத்தை சொல்லிட்டு, இறையச்சம் உடையவருக்கு தயார் செஞ்சு வச்சிருக்க சொர்க்கத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா கூப்பிடுறான். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, வானம் பூமி மாதிரி ரெண்டும் அப்படியே அழகான முறையில அப்படி விசாலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 2 விதமா இதுக்கு பொருள் சொல்லலாம், மீனிங் சொல்லலாம், விளக்கம் சொல்லலாம்னு அறிஞர்கள் நமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு சொல்லும் போது, சொர்க்கத்தின் ஆழமே இந்த அளவுக்குண்டா அந்த நீளம் அதாவது அந்த விசாலமான அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் அகலமே வானம் மற்றும் பூமியின் அளவு இருக்கும்டா, அதன் நீளம் அது அது எப்படி இருக்கும், அத பத்தி சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கு சொர்க்கத்தின் மெத்தைகளை பற்றி கூறும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், 55வது அத்தியாயத்துல 54வது வசனமா, அதனுடைய அந்த அதோடைய உட்புற தடித்த பட்டு துணியால அது இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அவற்றின் உட்புறங்களே பட்டாக இருந்தால் வெளிப்புறம் அதோடைய நீளம் பற்றி சொல்லவே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கவாசிகளுக்கு தயாரிச்சு வச்சிருக்கக்கூடிய மெத்த இருக்குல்ல, அதுவே அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய சான்றா இருக்கு அப்படின்னு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் 55வது அத்தியாயத்துல 54வது வசனத்தை எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு கருத்து சொல்றாங்க, அதன் அகலம் நீளம் ஒரே அளவுல இருக்கும். ஏன்னா சொர்க்கங்கிறது அர்ஷுக்கு, அல்லாஹ்வுடைய அரியணை இருக்குல்ல, அதுக்கு கீழே அப்படியே வட்டமடிவமான அந்த மாடமா இருக்கு அந்த அல்லாஹ்வுடைய அர்ஷ். அதுக்கு கீழே இருக்கிறதுனால அதுவும் வட்டமான பொருளா தான் இருக்கும். வட்டமான ஒரு பொருள் எப்படி இருக்கும்? நீளம் அகலத்துல ஒரே மாதிரி இருக்கும். பாத்தீங்களா? சதுரமா இருக்கிற கூடியதான் ஒரு பக்கம் கூடவோ குறைச்சோ இருக்கலாம். ஆனா வட்டமா இருக்கிறது அகலம் நீளத்துல ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு சான்றா ஒரு நபி மொழிய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேட்டால் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்தை கேளுங்க. அதுதான் அந்த சொர்க்கத்தின் படித்தரத்தை, அந்த சொர்க்கத்தை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அதுவே சொர்க்கத்துல மிக உயர்ந்த படித்தரமும் மிக சிறந்த படித்தரமா இருக்கு. அங்க இருந்துதான் சொர்க்கத்தோட நதிகள்லாம் பாய்ந்தோடுது. இந்த செய்தி அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 2790வது ஹதீஸ், 7423வது ஹதீஸ் நம்பர்ல பதியப்பட்டிருக்கு. இது அல்லாம முஸ்னத் அஹமதுலயும் இந்த ஹதீஸ பார்க்கலாம். இது நிறைய தடவை நம்ம பார்த்துப்போம் இல்லையா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்க அல்லாஹ் தடுத்தவையின் பக்கம் போகாதீங்க, வட்டிய சாப்பிடாதீங்க, அது தடுக்கப்பட்டது. வாங்க நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நல்ல அமல் செய்யுங்க, உங்களுக்கு விசாலமான சொர்க்கத்தை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு பாருங்களேன், இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்கள் இறைவனிடந்து கிடைக்கும் பாவ மன்னிப்புக்கும் சொர்க்கத்துக்கும் நீங்க விரைந்து செல்லுங்கள். அதன் அகலமானது வானம் மற்றும் பூமியின் அகலத்தை போன்றது. 57வது அத்தியாயம் 21வது வசனம். அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். உங்கள் இறைவனிடந்து கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்புக்கும்
சொர்க்கத்துக்கும் நீங்க விரைந்து வாங்க. அதனுடைய அகலம் இருக்குல்ல, வானம் பூமியோட விசாலமானது. நீ இத பத்தி சொல்லும் போது சுப்ஹானல்லாஹ், அந்த எண்ணிக்கையை அதோடைய அளவு வானம் பூமியோடைய அகலத்தை போன்று இருக்கும் அப்படின்ட்டு அதுக்குரிய பொருள் சொல்றாங்க. இந்த இடத்துல இன்னொரு வசனத்தையும் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஓதி பார்த்தோம் இல்லையா? அதுதான் உங்களுடைய, அதாவது 3வது அத்தியாயத்துல 133 அதத்தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இது அல்லாஹ்வுடைய அருள். அதை தான் நாடுறவங்களுக்கு அல்லாஹாலா வழங்குறான். அல்லாஹ் மகத்தான அருளுடையவனா இருக்கிறான். அவர்களை அல்லாஹ் அதற்கு அருகதை உள்ளவர்களாக ஆக்கி இருக்கிறான். அந்த சொர்க்கம் இருக்குல்ல, அவங்களுக்கு அல்லாஹுடமிருந்து சொரிந்த அருக்கொடையும் உதவியும் பேரு உபகாரமுமா இருக்குது. அதனால அந்த சொர்க்கத்தின் பக்கம் நீங்க விரைந்து வாருங்க. இது அல்லாஹுடைய அருள், இதுக்கு நீங்க முந்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இன்னும் ஏராளமான ஹதீஸ் இருக்கு. மேலும் முஸ்னத் அஹமதுல்ல வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பைசாந்திய மன்னர் ஹெர்குலிஸ் அந்த மன்னருக்கு கடிதம் ஒண்ணு எழுதுறாங்க. அந்த கடிதத்துக்கு பதில் கடிதம் அவர் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானம் மற்றும் பூமியில் அகலம் கொண்ட சொர்க்கத்துக்கு வருமாறு நீங்க எனக்கு அழைப்பு விடுக்கிறீங்க. பாருங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கெல்லாம் கடிதங்கள் எழுதுறாங்க. அதுல அல்லாஹுக்கு கட்டுப்படவும், அல்லாஹ் ஒருத்தன் தாங்கிற ஏகத்துவத்தை சொல்லியும், அவர்கள் இறை தூதரின் அழைப்பா இருக்கு, இந்த அழைப்புக்கு நீங்க வாங்க, அப்படி வந்தீங்கன்னு சொன்னா வானம் பூமியை விட அகலம் கொண்ட அந்த சொர்க்கத்திற்கு வாங்க அப்படின்ற அழைப்பு விட்ட அந்த கடிதத்துக்கு அந்த மன்னர் பதில் எழுதுறாரு, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானம் பூமியோட அகலம் கொண்ட சொர்க்கத்துக்கு வருமாறு நீங்க எனக்கு அழைப்பு கொடுத்திருக்கீங்க. அப்படியா இருந்தா வானம் பூமி அளவுக்குள்ள சொர்க்கம்னு சொல்றீங்க, அப்ப நரகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு அவரு கடிதம் அனுப்புறாரு. அல்லாஹ் தூயவன், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு பதில் சொல்றாங்க. பாருங்க, அதற்கு அல்லாஹ் தூயவன், பகல் வந்தால் இரவு எங்கே போகுது என்று பதில் எழுதினார்கள். சுப்ஹானல்லாஹ், இரவு பகல் மாறி மாறி இங்கதானே இருக்கு. நம்ம அதை பத்தி எப்படி மாறி வருதுங்கிறதெல்லாம் பார்த்தோம்ல. அப்ப பகல் வந்தா இரவு எங்க போகுது, இரவு வந்தா பகல் எங்க போகுது? சுப்ஹானல்லாஹ், இந்த நபிமொழிக்கு 2 விதமா விளக்கம் சொல்றாங்க. பகல் வந்து விட்டா இரவை நம்ம பார்க்க முடியறது இல்ல அப்படிங்கறதுனால இரவு எங்கேயோ போயிருச்சு, இரவே இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் வானம் பூமி அளவுக்கு சொர்க்கம் விசாலமா இருக்கும் போது நரகமானது வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் நாடிய ஒரு இடத்துல இருக்கும். இதுவே மிக தெளிவான கருத்து அப்படிங்கிறத இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இப்ப நான் படிச்ச இந்த செய்தியை பத்தி சொல்லும் போது முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் இதனுடைய தொடர்பு அடையாளம் தெரியாதவருங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமியை விட விசாலமான அந்த சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கன்றதும் உலகம் கூப்பிடுறான். இது அறிவிப்பாளர்ல வேண்டாம், நம்பகத்தன்மை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா வசனம் நமக்கு அந்த விஷயத்த சொல்லி காட்டும். 2வது, பூமி ஒரு பகுதிய பகல் மூடிக்கொண்டா இரவானது நேர் திசைக்கு சென்று போயிருதுல, அதே மாதிரி சொர்க்கமானது வானங்களுக்கு மேல் மிகவும் உயரத்தில் அமைந்துள்ள அர்ஷுக்கு, இறைவனுடைய அரியணைக்கு கீழே இருக்கு. அதன் அகலமானது மற்ற வசனத்துல 57 21 அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளதை கேட்ப வானம் பூமியோட அகலத்தை போன்றது. அதே போன்றுதான் நரகம் ஆக கீழே உள்ளது. எனவே வானங்கள் மற்றும் பூமியின் அகலம் அளவுக்கு அந்த சொர்க்கம் இருக்கிறது மாதிரியே அதே நேரத்துல நரகம் இருப்பதுல எந்த முரண்பாடும் கிடையாது. இது விஷயத்துல அல்லாஹ் மிக அறிந்தவன் அப்படிங்கிற செய்திய இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க, சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இறைவனை நம்பி இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களுக்கு வானம் பூமியை போன்று அகலமான சொர்க்கத்தை தயார் பண்ணி வச்சிருக்கேங்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த சொர்க்கவாசிகள் யார் இப்படின்னு சொல்ல போது சொர்க்கவாசிகளோட தன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விவரிச்சு காட்டுறான். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு சொன்னா, இன்பத்திலும் துன்பத்திலும் தானம் செய்வாங்க. 134வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். வறுமையின் போதும்
வளத்தின் போதும், இன்பத்தின் போதும், துன்பத்தின் போதும், ஆரோக்கியத்தின் போதும், நோயின் போதும், ஆக எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில அறவழியில தானம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இதே விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 274ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வை வழிபடுதல் அவனுக்கு திருப்தி அளிக்கும், வழிகளில் தானம் செய்தல், உறவினர்கள் உட்பட எல்லா படைப்பினங்களுக்கும் பல வகையில் உதவுதல் ஆகிய பணிகளிலிருந்து அவர்களை எதுவும் தடுக்காது. சுப்ஹானல்லாஹ். இந்த இறை நம்பிக்கை உள்ளவங்க அல்லாஹுக்கு திருப்தி அளிக்கிற கூடிய வழியில தானம் செய்வாங்க. அந்த தானம் செய்யறதுக்குல உறவினர்கள் உட்பட படைப்பினங்களுக்குல எல்லா பல வகையிலையும் அவங்களுடைய உதவி செய்யறது அவங்களுடைய பணிகள் அவங்கள எதுவுமே தடுக்காது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இறை நம்பிக்கை உள்ள மக்கள் இவ்வளவு அழகா அந்த சொர்க்கத்துக்கு, வானம் பூமி விசாலமான அந்த வானம் பூமி அளவுக்கு விசாலமான அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட தன்மையுடையவங்களா இருப்பாங்கிறதுல நம்பர் 1, அவங்க இன்பத்திலும் துன்பத்திலும், கஷ்டத்திலும் சிரமத்திலும், நோயிலும் ஆரோக்கியத்திலும் எல்லா நேரத்திலையுமே அவங்க அல்லாஹ்வுக்காக செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்து, கோபத்தை ஆள்வார்கள், கோபத்தை அடக்கி ஆள்வார்கள், மென்று விழுங்குவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், மக்களின் தவறுகளை மன்னிப்பார்கள். இந்த வசனம் இதுக்கு சொல்லும் போது கோபம் அவங்களுக்கு கோபம் அப்படி கிளர்ந்து எழுந்து அப்படி கோபத்தோட இருந்தா அதை அப்படியே மென்று விழுங்குவாங்களாம். இப்படி அவங்க கோபத்தை மென்று விழுங்கி மறைத்து அப்படியே விட்டுருவாங்களாம். இத செயல் வடிவுல வெளிப்படுத்த மாட்டாங்களாம். அத்தோட தமக்கு தீங்கிழைத்தவர்களை மன்னிக்கவும் செய்வாங்களாம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒண்ணு கோபம் அடக்குறது பெரிய கஷ்டம் இல்லையா? எனக்கு கோபம் வந்தா தெரியும் அப்புறம் நான் யாருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் கோபம் வந்தா நான் நானாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இதுக்கு நிறைய டயலாக் பேசுற மக்களை எல்லாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அடியார்கள், அவனுக்கு சொர்க்கத்துக்கு உரிய மக்கள் கோபம் வந்தா வென்று விழுங்கி மறைச்சு அதை செயல் வடிவுல வெளிப்படுத்தாம இருக்கிறதோட தனக்கு அநியாயம் செஞ்ச மக்கள் இருக்காங்கல்ல, தீங்கிழைத்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள மன்னிக்கவும் செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ் தஆலா யாருக்கு கிருபை செஞ்சானோ, யாருக்கு அருள் புரிஞ்சானோ, யாருக்கு இந்த தன்மைகளை கொடுக்குறானோ அவங்கள தவிர சுப்ஹானல்லாஹ் சாத்தியமில்லாத பெரிய ஒரு விஷயம். ஆனா இறை அடியார்களுக்கு, இறை நேசர்களுக்கு, இறைவனை நம்பக்கூடிய மக்களுக்கு, மறுமையை நம்பக்கூடிய மக்களுக்கு, இந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்கார மக்களுக்கு இது லேசு. இப்படி இருப்பாங்க, அவங்களுடைய தன்மைகள் இப்படியெல்லாம் இருக்கும்னு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னொரு அறிவிப்புல வந்திருக்கு, உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகின்றான், மனிதா நீ கோபம் கொள்ளும் போது என்னை நினைத்து பார், நான் கோபம் படும் போது உன்னை நினைப்பேன், நான் யாரை அழிப்பேனோ அவர்களோடு சேர்ந்து உன்னை அழிக்க மாட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹுல் புகாரில ஹதீஸ் நம்பர் 6114வது ஹதீஸா இருக்கு. முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வந்திருக்கு, முஸ்னத் அஹ்மத், முஅத்தா மாலிக், இந்த எல்லா கிதாப்லயும் வந்திருக்கு. பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மனிதா நீ கோபம் கொள்ளும் போது நீ என்னை நினைச்சுக்கோ. சுப்ஹானல்லாஹ். இதையே சகோதரிகளே, இத கேட்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அழகிய ஒரு பாடம் இல்லையா? நம்ம கோவப்படும் போது அல்லாஹ் நினைச்சுக்குவோம், அல்லாஹ் நம்மள பாக்குறான். அப்படியே நம்ம அந்த கோபத்தை மென்று முழுங்கிட்டோம்னு சொன்னா, அதை அப்படியே செயல்படுத்தாம போயிட்டோம்டா, அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் கோபப்படுவேன்ல அப்ப உன்னை நினைப்பேன், நான் யாரெல்லாம் கோபப்பட அநியாயம் பண்றவங்களை அழிப்பேன்ல அப்ப உன்னை அவங்களோட சேர்ந்து அழிக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு அழகிய செய்தி பாத்தீங்களா? அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களை தனது பலத்தால் அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல, மக்களை தன்னுடைய பலம், தன்னுடைய ஆரோக்கியம், தன்னுடைய சக்தி அதன் மூலம் அடிச்சு வீழ்த்துறான்ல அவன் வீரன் கிடையாது. கோபத்தின் போது தன்னை ஆள்பவனே வீரனாவான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். 10 பேரை 100 பேரை அடிச்சு வீழ்த்துறது எவ்வளவு பெரிய வீரமான செயல். அது வீரம் இல்லையா? அப்ப அதை விட சிறந்தது தனக்கு கோபம் வரும்போது அந்த கோபத்தை அடக்குறது, மென்று விழுங்குறது சுவனவாசிகளுக்குரிய ஒரு தன்மைன்னு அல்லாஹும் அவனுடைய ரசூலும் சொல்றாங்க. பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். இதையெல்லாம் நம்ம அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வருவோம்.
நமக்கு, எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும். அடுத்து அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யாருக்காவது தனது செல்வத்தை விட தம்முடைய வாரிசுகளின் செல்வம் விருப்பமானதாக இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, எங்கள் ஒவ்வொருக்குமே தம்முடைய வாரிசுடைய செல்வத்தை விட தான் செல்வம் தான் அல்லாஹ்வுடைய தூதரை விருப்பமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தோழர்களே தெரிஞ்சுக்கோங்க, அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் ஒருவருக்கும் அவருடைய வாரிசுகளின் செல்வத்தை விட அவரது செல்வமே விருப்பமாக உள்ளது. அப்படியா இருந்தா நீங்க இறப்புக்கு முன்பு அற வழியில, அல்லாஹ்வுடைய வழியில எதை தானம் செய்து முன்கூட்டியே நீங்க அனுப்பி வச்சுட்டீங்களோ அதுதான் உங்களுக்கு சொந்தமான செல்வம். நீங்க மௌத்தாறதுக்கு முன்னாடி நீங்க எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய வழியில செலவு செஞ்சு உங்களுக்கு அந்த அனுப்புனீங்களோ அதுதான் உங்களுக்கு சொந்தமானது. வீட்டை கட்டி வச்சுட்டு போறது, நகையை வாங்கி வச்சுட்டு போறது, பேங்க் பேலன்ஸ்ல வைக்கிறது, சொத்துக்களை வாங்கி போடுறது, அங்க நிலம் இங்க காணி இங்க தோட்டம் வாங்கி வச்சுட்டு போறீங்களே, அதெல்லாம் உங்களுது இல்ல, அதெல்லாம் உங்களுடைய வாரிசுகளோடது. உங்களுக்குண்டா எதையெல்லாம் அதுல இருந்து எடுத்து தானமா, தர்மமா, சதக்கத்துல் ஜாரியாவா, பள்ளியா, உதவியா, எங்க என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன நன்மைகள்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக மனசார நீங்க கொடுத்தது அதுதான் உங்களுக்குரிய செல்வம். அத நீங்க என்ன செய்றீங்க, நீங்க இறக்குறதுக்கு முன்னாடி நீங்க அதை கொடுத்து அனுப்பி வைக்கிறீங்களே, அதுதான் உங்களுடைய செல்வம். எதை நீங்கள் இறக்கும் போது விட்டு செல்கிறீர்களோ அது உங்களுடைய வாரிசுடைய செல்வமாகும்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, நம்ம எப்படி எல்லாம் சேர்த்து, ஐயோ நம்ம தான் கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளையாச்சும் கஷ்டப்படக்கூடாது, நம்ம பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நல்ல விஷயம்தான், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு சிறந்த செல்வம் எது தெரியுமா? கல்வி. நம்ம பிள்ளைகளுக்கும் பேரன் பிள்ளைகளுக்கும் அந்த கல்வியிலேயே சிறந்த கல்வி எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு. இதை நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுத்துட்டு போவோம். அவங்களும் அழகான முறையில செயல்படுறதோட நமக்கும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வாங்க. நம்ம விட்டு சென்றதையும் அழகிய முறையில ஆளக்கூடியவர்களா செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய செல்வம்ங்கிறது நீங்க கொடுத்ததுதான் உங்க செல்வம், விட்டுட்டு போறது உங்களுடைய வாரிசுகளுடைய செல்வம். உங்களில் யாரை பெரிய வீரர் என்று கருதுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேக்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, யார பிற மக்களை அடிச்சு வீழ்த்த முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, இவன் ஐயோ அவன்கிட்ட போக முடியாது, அவன் பலசாலி, போனாவே அட்டேங்க அப்பா கைய தூக்குனா இந்த பக்கம் 10 பேர் விழுகணும், காலை தூக்குனா இந்த பக்கம் 40 பேர் சாயணும், அப்படிப்பட்ட ஆஜானு பாகவான பெரிய பலசாலி, அப்படித்தானே, யாரு பக்கத்துல போக முடியாதோ, யார வீழ்த்த முடியாதோ அவன் தான் பெரிய மாவீரன் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் வீரர் அல்ல, மாறாக கோபத்தின் போது யார் தம்மை ஆளுகின்றாரோ அவர்தான் வீரர்ங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். செல்வத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு உதாரணம், கோபத்தை அடக்குறதுக்கு வீரத்துக்கு எப்படி ஒரு உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அடுத்து, குழந்தை செல்வம் அற்றவர்னு யார நீங்க அதுக்கு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேக்குறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரே, யாருக்கு பிள்ளை இல்லையோ அவங்கதான் குழந்தை செல்வம் இல்லாதவங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல, மாறாக யாருடைய குழந்தைகள் ஒருவர் கூட சின்ன வயசுல முன்கூட்டியே இறந்து போகலையோ அவர்தான் குழந்தை பாக்கியம் இல்லாதவர் இப்படின்னு சொல்றாங்க. இது முஸ்னத் அஹ்மதுல, மேலும் சஹீஹ் புகாரில ஹதீஸ் நம்பர் 6442 செய்தியா வருது. இன்ஷா அல்லாஹ் புகாரி ஷரீஃப் இருக்கிறவங்க எடுத்து இந்த குறிப்பிட்ட நம்பர்களை எல்லாம் எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றுக்கும் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் தனது கோபத்தை செயல்படுத்த சக்தி பெற்றிருந்தும் அதை அடக்கி கொண்டால் அவரை மறுமை நாள்ல அல்லாஹ் படைப்பினங்களுக்கு மத்தியில கூப்பிடுவானாம், அழைப்பானாம் அந்த மனிதனை. சக்தி இருந்தும் கோபத்தை செயல்படுத்தாம இருந்தாரே, நான் யார் தெரியும்ல பாஸ், நான் யார் தெரியும்ல இந்த வீட்டோட தலைவன்,
நான் யார் தெரியுமில, இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரைம் மினிஸ்டர், நான் யாரு தெரியும்ல அப்படின்ட்டு காலரை தூக்கி விட்டு மிடுக்கா, எனக்கு கோபம் வந்தா பொல்லாதவன் ஆயிருவேன், இப்படி சொல்றவங்கள பார்த்திருப்போம். இப்படி கோபங்கள் வரும்போது யார் அந்த கோபத்தை செயல்படுத்த சக்தி இருந்தும் அடக்கி கொண்டாரோ அவரை மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்கள் எல்லாம் நிக்கக்கூடிய அந்த நேரத்துல அழைப்பானா, கூப்பிட்டு சொல்லுவானா, அவர் விரும்பக்கூடிய, சுப்ஹானல்லாஹ், நம்ம வீட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ், அவர் விரும்பக்கூடிய ஹூருல் ஈன், சொர்க்கத்து கன்னி, அவங்கள கொண்டு வந்து நிப்பாட்டி, இவரை இந்த சொர்க்கத்து கன்னிகள்ல யார அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்பானா. அப்படி பிடிச்சவங்கள கரம் பிடித்து கொள்ளுங்கள்னு அவருக்கு உரிமை வழங்குவானா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். முஆதி பின் அனஸ் ரலியல்லாஹு இந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க. திருமிதியில அபுதாவுது, இப்னு மாஜா, முஸ்னத் அஹமது, இதுல எல்லாத்துலயும் பதியப்பட்ட ஹதீஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா கரீப் வகைன்னு சொல்லுவோம், செய்தியும் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அழகான செய்தி. இங்க அதை பார்த்து இதை பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து ஆசைப்பட தேவையில்லை. நம்ம கோபத்தை செயல்படுத்தக்கூடிய சக்தி இருந்தும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் சொன்னான்ல, உனக்கு கோவம் தான் என்னை நினைச்சுக்கோ, நான் எனக்கு கோவம் வரையில உன்னை நினைச்சுக்குவேன், உன்னை தண்டனையில இருந்து பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அல்லாஹ்வை நம்ம நினைச்சுக்கிட்டோம்டா, நாளைக்கு அவன் கூட்டு ஜனம் நிக்கிற கூடிய அந்த மறுமை நாள்ல இந்த மனுஷனை கூப்பிட்டு, இங்க வா, உன்னை நான் பெருமைப்படுத்துறேன் பாருன்னு சொல்லிட்டு, உனக்கு பாரு பொருள் எவ்வளவு இருக்குதுன்னு, இல்ல யாரும் உனக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சத கைய பிடிச்சுக்கிட்டு போய் சந்தோஷமா இருங்கங்கிற ஒரு உரிமையை கொடுப்பான்னா, உண்மையிலேயே நம்ம வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அழகான முறையில நல்லடியார்கள் கூட்டத்துல சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஹூரினுக்கு வாரிசா இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க இல்லையா? அழகிய செயல், இதை போய் சொல்லி காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, கோபத்தை நின்று விழுங்குவார்கள் எனும் இந்த வசனத்தொடருக்கு விளக்கம் சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் தனது கோபத்தை செயல்படுத்த சக்தி இருந்தும் அதை அடக்கி கொண்டா அவரது அகத்தை அமைதியாலும் நம்பிக்கையாலும் இறைவன் நிரப்புவான். சுப்ஹானல்லாஹ், இது முஸ்னது அப்துர் ரஸாக்ல பதியப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அப்ப அவங்களுடைய உள்ளத்தை, அகத்தைங்கிறத முகத்தைங்கிறது வெளியில, அகத்தைங்கிறது உள்ள, அத அமைதியாலும் இறை நம்பிக்கையாலும் அல்லாஹ் நிரப்புவான். இப்ப கோபம் வந்தா நான் கத்துவேன், நான் தீர்த்துருவேன், நான் உடைச்சு நொறுக்கிடுவேன், இதெல்லாம் விட்டுட்டு அமைதியா அல்லாஹ்வுக்காக இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு சிறப்பை கொடுக்குறான் பாருங்களேன் இந்த கோபத்தை அடக்கிறதுக்கு. இந்த அடிப்படையில கோபத்தை மிண்டு விளங்குவார் அப்படின்னா, மக்களிட தமது கோபத்தை காட்டாம அவர்களுக்கு தீங்கிழைப்பதிலிருந்து விலகி இருப்பாரு. அதற்கான நன்மையை வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் கிட்ட எதிர்பார்த்து இருப்பாருங்கிற கருத்து தான் இதுக்கு சொல்லப்படுது அப்படின்ட்டு மாமனுக்கு சிறப்புல இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்து தவறுகளை மன்னிப்பாங்க. அல்லாஹ் சொல்றான்ல, அவங்களுக்கு இந்த வானம் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கத்தை அடையக்கூடிய அந்த மக்களுடைய தன்மை, அதத்தான் அல்லாஹால சொல்லி அப்படிப்பட்ட மக்களைத்தான் நான் நேசிக்கிறேன்னு சொல்றோம். அப்போ அடுத்து அவங்க மக்களை மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு, மக்களுக்கு தீங்கிழைக்காமல் இருக்கிறதோட தனக்கு அநீதி இழைத்தோர மன்னிக்கவும் செய்வாங்க. அதனால அவங்களுடைய உள்ளத்துல யார் மீதும் தாபம் இருக்காது. இதுவே உயர்ந்த நிலை. உண்மையிலேயே சுப்ஹானல்லாஹ், நமக்கு தீங்கு செஞ்சவனுக்கு அதே அளவுக்கு தீங்கு செய்யறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்குறான். கண்ணுக்கு குத்துனானா நீ அதே மாதிரி குத்து, பல்ல உடைச்சிட்டானா அதே மாதிரி நீயும் உட, நீ உனக்கு என்ன தீங்கிழைக்கப்பட்டுச்சோ அதே அளவுல நீ அடுத்து தாக்குறது உனக்கு அனுமதிக்கப்பட்டது. இருந்தாலும் மன்னிச்சு விட்டு கொடுத்தா அல்லாஹ் மிக பெரும் கருணையாளனா இருக்கான்னு சொல்றான். சூரா மாயிதாவுல நம்ம எல்லா நேரத்திலயும் பார்த்திருப்போம் இல்லையா? இங்க நமக்கு தீங்கிழைச்சவனுக்கு தீங்கும் செய்யாம அவனை மன்னிச்சும் விட்டுட்டா அவன் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய உயர்ந்த செயல். அப்ப அப்படிப்பட்ட மனுஷனுக்கு அவனுடைய உள்ளத்துல எந்த ஒரு கெட்ட எண்ணமே இருக்காது. இது மிகப்பெரிய உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்றாங்க. இதனால்தான் இது தொடர்ந்து நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கின்றான் அப்படிங்கிற இந்த வசனம் 134வது வசனம். இந்த நன்மைக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்னவா இருக்கு? இறை நேசமா இருக்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா வேற என்ன இருக்குது இல்லையா? இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 விஷயங்களை நான் சத்தியமிட்டு கூறுகிறேன். 1, தர்மம் வழங்குது, செல்வம் குறையறது இல்ல. தர்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல,
அவங்களுடைய செல்வம் குறையறதே இல்லை. 2, பிறரை மன்னிப்பதன் மூலம் ஒரு அடியார் அல்லாஹ் கண்ணியத்தை தவிர வேற எதையும் அவன் அதிகப்படுத்துறது இல்ல. பாருங்க, எனக்கு முழுசா படிக்கிற அளவுக்கு கூட பொறுமை இல்லை. ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு அற்புதமான அழகான ஒரு விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. 3 விஷயத்தங்க நான் சத்தியமிட்டு உறுதியா சொல்றேன். ஒண்ணு, தர்மம் கொடுத்தா அவங்களுடைய செல்வம் குறையறது இல்ல. 2வது, பிறரை மன்னிக்கிறது மூலம் ஒரு அடியாருக்கு அல்லாஹ் இடத்துல கண்ணியம் தான் உயர்ந்துகிட்டே போகுதே தவிர வேற எதுவும் இல்ல, அது அதிகப்பட்டுக்கிட்டே போகுது. 3, யாசகத்தின் வாசலை ஒருவர் திறந்தால் அவருக்கு ஏழ்மையின் வாசலை அல்லாஹ் திறக்காமல் இருப்பதில்லை. இந்த ஹதீஸ் அபு ஹப்ஷா சயீத் பின் அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. திருமிதியில, முஸ்தத் அஹ்மதுல, தபரானில பதியப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஆதாரப்பூர்வமான விஷயங்களா கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹுக்காக ஒருவர் ஒரு படி கீழே இறங்குனா அவரை அல்லாஹ் ஒரு படி உயர்த்துறான் அப்படிங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது அறிவிப்பாளர் அபூ சயீத் ரலியல்லாஹு இப்னு மாஜா முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில் தமது மாளிகை உயரமாக அமைவதும் தகுதிகள் உயர்த்தப்படுவதும் ஒருவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும்னா அவர் தமக்கு அநீதி இழைத்தவரை மன்னித்துடட்டும், தமக்கு தர மறுத்தவருக்கு அவர் தாராளமாக வழங்கட்டும், தனது உறவை முறித்து கொண்டு வாழ்பவரோடு அவர் சேர்ந்து வாழட்டும். அறிவிப்பாளர் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஹாக்கிம் தபரானில பதியப்பட்டிருக்குங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதை அறிவிக்கக்கூடிய ஒருத்தர் பலகீனமானவரும் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இருந்தாலும் உயர்ந்து அழகான ஒரு செய்தியா இது இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள் வந்து விட்டால் அப்போ மக்களின் தவறுகளை மன்னித்தவர்கள் எங்கே? இதோ உங்கள் இறைவனிடம் வாருங்கள், உங்களுக்குரிய பிரதிபலனை பெற்றுக் கொள்ளுங்கள் ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்து கொண்டிருப்பார். எனவே பிறரை மன்னித்த ஒவ்வொரு முஸ்லிமும் சொர்க்கத்தில் நுழைவது உறுதி. இத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்திய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. தப்சீர் இப்னு மர்தவஹில பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எவ்வளவு பெரிய அழகிய செய்திகள்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? ஆனா இது பெரிய விஷயமா. இது நமக்கு அநியாயம் செஞ்சவங்கள சும்மாவே, நமக்கு அநியாயம் செய்யாம எதுவும் செஞ்சாவே நம்ம மன்னிக்கிறது பெரிய விஷயம். நமக்கு வேற தீங்கிழைத்தவங்கள அவங்கள மன்னிக்கணும்டா, அது உயர்ந்த பண்பு. ஆனா இந்த உயர்ந்த பண்பு கூலியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை தர்றான். அன்னைக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். கோபத்தை வென்று வெலுங்குனா உருளைனா பரிசா கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். மன்னிக்கக்கூடிய மக்களுக்கு எத்தனையோ அந்தஸ்துக்களை அல்லாஹாலா கொடுக்குறான். அப்ப உடனுக்குடன் பாவ மன்னிப்பு கோருவோர் அவர் மானக்கேடான ஒன்றை செய்துவிட்டாலோ அல்லது தமக்கு தாமே அநீதி இழைத்து கொண்டாலோ உடனே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தன் பாவங்களுக்காக மன்னிப்பு கோருவார். அத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல 135வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஏதாச்சும் ஒரு குற்றங்கள் நடந்துட்டா, பாவ செயல் நடந்துட்டா அவசரமா போய் மீண்டு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் பாவம் செய்திருக்கிறார். பிறகு இறைவா, நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுவாயான்னு சொல்றாரு. உடனே வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என் அடியான் பாவம் செய்து விட்டான். உடனே தனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான். அவன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான். அதுக்கு இல்ல நான் மன்னிப்பு கேட்காட்டி தண்டிப்பான் அப்படின்றத அறிஞ்சு உடனே அந்த அடியானு என்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறானே, அதனால நான் அவனை மன்னிப்பு அளிச்சுட்டேன், நான் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பின்னாடி அவர் இன்னொரு பாவத்தை செய்யறாரு. அப்போயும் போய் அந்த ரப்பு கிட்ட போய் அத அல்லாஹ்வுடைய நினைவு அல்லாஹ் நான் பாவத்தை செய்துட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்றான். மன்னிப்பு தேடுறான் அந்த மனிதன். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல சொன்ன மாதிரியே உயர்ந்தவனாகி அல்லாஹ் தன் அடியான் தனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு அவன் தன்னுடைய பாவத்தை மன்னிப்பான். அப்படி இல்லாட்டி நம்மளை தண்டிச்சிருவான்னு நினைச்சுங்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான்ல, அதனால நான் அவனை மன்னிக்கிறேன், அவனுக்கு மன்னிப்பு அளிச்சுட்டேன்னு சொல்றான். பின்னாடியும் அவர் திருப்பியும் ஒரு பாவம் செய்யறாரு. அதே மாதிரியா அதுக்கு பின்னாடி அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அல்லாவும் அதே மாதிரி அவன் என்னைட்ட ஒரு ரப்புக்கான் என்னைட்ட கேட்டானேன்னு மன்னிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை மன்னிக்கிறான். அதுக்காக தண்டிக்க மாட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப அவனுக்கு மன்னிப்படுத்தி நாடியதை செய்யட்டும்,
இதற்கு நீங்கள் சாட்சியாகி ஆகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடியவனா இருக்கான். சுப்ஹானல்லாஹ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில 7507வது ஹதீஸா, சஹீஹ் முஸ்லிம்ல, முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய செய்தியா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க பாத்தீங்களா? ஒரு மனுஷன் அல்லாஹ்விடத்துல நம்பிக்கையோட அவன் நம் பாவ மன்னிப்பு கேட்காட்டி தண்டிப்பாங்கிற பயத்தோட அச்சத்தோட பாவம் செய்யறான், திருப்பி போய் கேட்கறான், பாவம் செய்யறான், திருப்பி போய் கேட்கறான். அப்ப அல்லாஹ் தஆலா மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தா, அப்ப அல்லாஹ் மேல உறுதியான நம்பிக்கை வச்சு இந்த பாவத்திலிருந்து மீண்டு வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் இல்லையா? அப்போ இந்த இடத்துல அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஹதீஸ நேரடியா செவியேற்றதுனால அதன் மூலம் தான் விரும்பிய பயனை அல்லாஹ் எனக்கு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் இருந்து வேறு யாரேனும் கேட்பதை எனக்கு அறிவித்தால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதை கூறினார்களா என்று சத்தியம் செய்யுமாறு அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன். அவர்கள் சத்தியம் செய்தால் அதை நம்புவேன். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, எந்த ஒரு செய்தியை நான் அல்லாஹ் இடத்துல கேட்டா, நேரடியா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டா, நான் அதனுடைய பயனை அல்லாஹ் எனக்கு கொடு, அல்லாஹ் எனக்கு தருவான்னு நானு துவா செஞ்சுக்கிருவேன். வேற யாராச்சும் ஒரு செய்தியை கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னா, நீங்க அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணுங்க, நீங்க நிஜமாதான் கேட்டு வந்தீங்களா, நீங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னு சத்தியம் அவங்க செஞ்சாங்கன்னா தான் நான் அவங்க சொல்றது உண்மைன்னு நம்புவேன். ஏன்னா எல்லாம் கையில மயில அவங்க இஷ்டத்துக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் பேசின ஒவ்வொன்றுமே வகை. ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க எனக்கு ஒரு ஹதீஸ் அறிவிச்சாங்க. அவங்க உண்மைதான் சொல்லுவாங்க அப்படிங்கறதுனால அவங்கள சத்தியம் செய்ய சொல்லாமையே நான் நம்பிட்டேன். அந்த ஹதீஸ் என்ன தெரியுமா? ஒரு பாவம் ஒன்றை செய்துவிட்டு பின்பு அழகிய முறையில் அங்க தூய்மை உழு செய்து 2 ரக்காத்துக்கள் தொழுத பின் வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை. இந்த செய்திய அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க. நான் அவங்களை சத்தியம் செய்யல. நான் அவங்கள நீங்க சத்தியம் செஞ்சாதான் நம்புவேன்னு சொல்லல. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உண்மை பேசக்கூடியவங்களா இருந்தாங்க. அதை நான் அப்படியே நம்பிட்டேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இது திர்மிதில, இப்னு மாஜால, முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்க வசனமா இருக்கு. இத சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா இந்த 3வது அத்தியாயத்துல 135வது வசனத்தை ஓதிக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை எந்த அளவுக்கு விரும்புறான், நேசிக்கிறான் அப்படிங்கிறத. அது மட்டும் இல்ல, உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அவங்க அறிவித்த இன்னொரு ஹதீஸ் பாருங்களேன். இதுக்கு சான்றா அமைதுன்னு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களில் ஒருவர் முழுமையான முறையில் அங்க தூய்மை, அதாவது ஒழு செய்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையானவர் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி நான் உறுதிமொழிகிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார்கள் என்று நான் உறுதிமொழிகிறேன் என்று கூறினால் அவருக்காக சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படுகின்றன. அவற்றில் தாம் விரும்பிய வாசல் வழியாக அவர் நுழைந்து கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அழகான செய்தின்னு. யார் ஒருத்தர் அழகான முறையில ஒண்ணு செஞ்சுட்டு அந்த துவாக்களை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய அந்தஸ்தை தர்றான். இந்த மன்னிப்புங்கிறதுக்கு கீழே எவ்வளவுலாம் வருது பாருங்க. அதே மாதிரி நபி தோழர் அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அவர்கள் மானக்கேடான ஒன்றை செய்து விட்டாலோ அல்லது தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டாலோ உடனே அவங்க அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து பாவ மன்னிப்புக்கு இறைவன் பக்கம் பாவங்களை மன்னிப்பு கூறுவார்கள் அப்படிங்கிற இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அப்போ இத அருள பெற்ற இந்த வசனம் இறங்குனதுக்கு பின்னாடி இப்லீஸ் கண்ல ஷைத்தான் அவன் அழுதானா அப்படிங்கிற செய்தியும் எனக்கு கிடைச்சிச்சுன்னு அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இது தப்சீர் குர்துபில ஜாமியுல் உலூம் அல் ஹிக்ம் அப்படிங்கிற கிதாப்லயும் பதியப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அப்ப யார் ஒருத்தர் அல்லாஹ்வை நம்பக்கூடிய மனிதர்களா இருக்கிறாங்களோ, அந்த சொர்க்கத்துக்கு உரியவர்களா இருக்கிறாங்களோ, அவங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு அழகிய நற்செயல்கள் செய்வாங்க. அவங்க தனக்கு வழங்கப்பட்ட இந்த செல்வத்திலிருந்து தான தர்மம் செய்வாங்க. அவங்களுக்கு இருந்தாலும் இல்லாட்டியும், நோயா இருந்தாலும் ஆரோக்கியமா இருந்தாலும் எல்லா நிலையிலையும் தான தர்மம் செய்வாங்க. அவங்கள கோபத்தை மென்று விழுங்குவாங்க. பிற மக்கள் செய்யக்கூடிய
தவறுகளை மன்னிப்பாங்க. அவங்க தவறுகள் செய்துட்டாலும் அல்லாஹ்விடத்துல அவசரமா பாவ மன்னிப்பு தேடுவாங்க. இவர்களுக்கு வானம் பூமியே அகலம் உள்ள சுவனம் தயாரிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பாக்குறோமா. இந்த இடத்துல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறுவதையும் பாவ மன்னிப்பு கூறுவதையும் வழக்கமாக்கி கொள்ளுங்கள், அவற்றை அதிகமாக செய்யுங்கள். ஏன் தெரியுமா? இப்லீஸ் நான் மக்களை பாவத்தின் மூலம் அழிக்கிறேன், ஆனால் அவர்களோ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவதன் மூலமும் பாவ மன்னிப்பு கோருவதன் மூலம் என்னை அழிக்கிறார்கள். அதை நான் கண்டபோது மன இச்சைகளின் மூலம் அவர்களை நான் அழிக்கிறேன், தாம் நேர்வழி பெற்றவர்கள் ஆவோம் என்று அவர்கள் கருதி கொண்டிருப்பார்கள் என்று கூறினான். சுப்ஹானல்லாஹ். பாத்தீங்களா? அறிவிப்பாளர் அபூபக்கர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, முஸ்னது அபி யஅலா அப்படிங்கிறதுல பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அறிவிப்பாளர் தொடர்ல பலவீனம் இருக்கணுங்கிறதையும் சொல்றாங்க. இருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையே வழிகெடுத்த இப்லீஸ் இல்லையா? ஆனா பாவ மன்னிப்பு தேடையில அவ்வளோ பெரிய எரிச்சல் அவனுக்கு வருது பாருங்க. அல்லாஹ்வின் பக்கம் பாவம் மனுஷனை நான் பாவங்கள் மூலம் வழிகெடுக்கணும்னு நினைக்கிறேன், அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லிட்டு அவங்க பாவ மன்னிப்பு தேடுறது மூலமா என்னையும் அவங்க அழிக்கிறாங்கிற செய்திய சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அழகிய செய்தியா இருக்குது. அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான். அதுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்லீஸ் அல்லாஹ்விடம், என் இறைவா உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக ஆதமுடைய மக்களை, இந்த மனிதர்களை அவர்களுடைய உடல்ல உயிர் இருக்கும் வரை நான் வழி தவற செய்து கொண்டே இருப்பேன்னு சொன்னான். அதுக்கு உயர்ந்தவனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? எனது கண்ணியம் மற்றும் மாண்பின் மீது ஆணையாக அவர்கள் என்னிடம் பாவ மன்னிப்பு கோரும் போதெல்லாம் அவர்களை நான் மன்னிப்பு வழங்கி கொண்டே இருப்பேன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, அவன் வழி கெடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனா மனிதன் நல்லுணர்வு பெற்று அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பான் அப்படின்னு மன்னிப்பு தேடுற காலம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால அல்லாஹ்வை தவிர வேற யாருதான் பாவங்களை மன்னிப்பா? இந்த வசனத்துக்கு அல்லாஹ்வே கேக்குறான். அதனால நம்ம என்ன செய்யணும்? பிடிவாதமா இருக்கக்கூடாது. பாவங்கள் செய்தா அவசரமா நம்ம மன்னிப்பு தேடணும். அப்படி மன்னிப்பு தேடக்கூடிய மக்களா இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவங்களை மன்னிக்க கூடியவனா இருக்கிறான் அப்படிங்கிறத பாக்குறோம். விரைவில் மன்னிப்பு கோரி பாவங்களிலிருந்து மீண்டு வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ்விடத்துல திரும்புவர்கள் திரும்ப திரும்ப பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பு கோரும்போது மீண்டும் மீண்டும் மன்னிக்கிறான். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவம் செய்த பின் உடனுக்குடன் மன்னிப்பு கோரியவர் பாவத்தில் நீடித்தவரா ஆக மாட்டாரு. அவர் ஒரு நாளில் 70 முறை திரும்ப திரும்ப பாவங்கள் செஞ்சாலும் சரியே. அபூபக்கர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி திருமிதி, அபூ தாவூத், முஸ்னத் அஹ்மத் இப்படி எல்லாத்துலயும் வருது. அப்ப பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு மன்னிப்பு தேடுறவங்களை விரும்புறான் பாத்தீங்களா? அப்போ இந்த இடத்துல எல்லாம் வரக்கூடிய விஷயங்கள் என்னத்தை காட்டுதுன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார நேசிக்கிறான்? அல்லாஹ்வை பக்கம் அழகிய செயல் செய்யக்கூடியவர்களை, நம்பிக்கை ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களை, அழகான முறையில தான தர்மம் கொடுக்கக்கூடியவர்களை, அவர்கள் தன்னுடைய கோபத்தை அல்லாஹ்வுக்காக சக்தி இருந்தும் வென்று விழுங்கக்கூடியவர்களை, அது மட்டும் இல்ல மக்கள் தனக்கு அநியாயம் செஞ்சிருந்தாலும் சரி அவர்களை மன்னிக்க கூடிய மக்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்தை தயார் பண்ணி வச்சிருக்கேங்கிறான். இப்படி மன்னிப்பு தேடி இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய மக்களை யார் நேசிக்கிறா? அல்லாஹ் நேசிக்கின்றான். யா அல்லாஹ், இந்த அழகிய செயல்கள் செய்து உன்னுடைய நேசத்தை பெறக்கூடிய மக்களாக எங்களையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் எங்கள் நண்பர்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் எங்கள் ஊர் மக்களையும் இன்னும் உலகத்தில் உண்டான முஃமினான முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களையும் உன்னுடைய நேசத்திற்குரிய மக்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய தவறுகளை மன்னிப்பாயாக, எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, புனிதமிக்க இந்த நன்னாளில் இந்த நல்ல மாசத்தில் யா அல்லாஹ், யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு வந்திருக்கிறார்களோ, யா அல்லாஹ், இன்னும் யாரெல்லாம் நோன்பு நோற்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் மற்ற இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் செய்கிறார்களோ, ஒவ்வொருடைய அழகிய அமலையும் எங்கள் அனைவருடைய அமல்களையும் யா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு யா அல்லாஹ் எங்களுக்கு நிறைவான கூலியை உன்னுடைய மேலான மாஃபிரத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته